இந்த டிஎம்கே சொம்பு தூக்கியலா உங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இந்த ஆட்சியில் இப்போ ஏகப்பட்ட நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தவங்க கூட ட்விட் கூட போட மாட்டீங்களப்பா. இந்த பெரிய பெரிய ஸ்டார்லாம் எங்கப்பா ஓடி போய் பதுங்குனீங்க? ஏடிஎம்கே ஆட்சியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா போதும் மாற்றி மாற்றி சொல்லிடுவானுங்க, இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படி இப்படின்ட்டு. விஜயை பற்றி இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தோம்னா அவரை வச்சு செய்யறீங்கல்ல, தாக்குறீங்கல்ல. அந்த மனுஷன் 41 பேர் இந்த கரூர் கூட்டத்தில் இறந்து போன உடனே என்ன அடிடா அடிச்சிங்க, ட்வீட் மேலே ட்வீட்டாக போட்டிங்க. இப்போ ஒருத்தவங்க கூட வாய் கூட திறக்கிறாங்கல்ல. இப்போது அதே ஆட்சியில் தானப்பா இப்போ இந்த கற்பழிப்பு நிறையா போயிட்டுருக்கு. ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ மட்டும் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு. ஏன்டா ஓடி போய் முடியறீங்க? உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா? இல்லை உங்க நடிக்க விட மாட்டாங்க பயமா? பயப்படாதீங்க, கொஞ்சம் நடுநிலையாக இருங்கப்பா. எல்லாத்தையும் குரல் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க, பொத்திக்கிட்டு இருங்க. சிங் சக் சிங் நல்லா அடிக்கிறீங்களா? டே வா, செம்பு நெளிஞ்சிட போகுதுப்பா. ஆமாம்.